நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். எங்கும் ஒளி தரும் திருவிளக்கே, லக்ஷ்மி உனக்கு நமஸ்காரம், லக்ஷ்மி உனக்கு நமஸ்காரம். மங்கள ஜோதியம் திருவிளக்கே, மாலையில் ஒளி தரும் திருவிளக்கே, காலையில் ஒளி தரும் திருவிளக்கே, சரஸ்வதி உனக்கு நமஸ்காரம், சரஸ்வதி உனக்கு நமஸ்காரம். வரவேற்புரை வழங்கிட நமது சங்கத்தின் தலைவர் வள்ளியப்பண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். காதலினால் புகழ் பெற்றான் ராமன், கொடையினால் புகழ் பெற்றான் கர்ணன், கவிதையினால் புகழ் பெற்றான் கண்ணதாசன். நம் சமூகத்திற்கு செய்த சேவையினாலும் ஆன்மீக பணியினாலும் புகழ் பெற்றவர் அண்ணன் வள்ளியப்பன் அவர்கள். நடந்து முடிந்த சூரக்குடி கோயிலின் ராஜகோபுர திருப்பணியை சிறப்பாக செய்து அனைவரின் பாராட்டுதலையும் அன்பையும் பெற்றவர். அண்ணனை பற்றி அறிமுகம் தேவையில்லை, இருந்தாலும் கூட்டத்தின் மரபு கருதி ஒரு சில வார்த்தைகள். கீழச்சூவல்பட்டியில் சூரக்குடி கோயிலைச் சேர்ந்தவர் அண்ணன் வள்ளியப்பன் அவர்கள். ஆட்சி ஏகமை வள்ளியப்பன், மகள் வள்ளியம்மை கொத்தமங்கலத்தை சார்ந்த ராமநாதனை மணமுடித்து அமெரிக்காவில் வசித்து வருகிறார். மகன் கணேஷ் வள்ளியப்பன் பிஆர் படித்து மியாசியில் பிஆர் படித்து கொண்டிருக்கிறார். அண்ணனுடைய தொழில் முருகன் பில்டர்ஸ் என்ற நிறுவனத்தில் கட்டிடம் கட்டுவது, ரியல் எஸ்டேட், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் மற்றும் 2 குவாரிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திருத்தணியிலும் மதுரையிலும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பனையப்பட்டியில் ஒரு பெட்ரோல் பங்க் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திருச்செந்தூரிலும் பழனியிலும் நடக்கும் நித்திய அன்னதானத்தில் அண்ணனின் பங்கு முக்கியமானது. பழனி சத்திரம், திருச்செந்தூர், சிறுவாபுரி நகர விடுதிகளில் அண்ணனின் பெரிய டோனர். அங்கே கட்டப்பட்டிருக்கும் கட்டிடங்களுக்கு அண்ணன் ஒரு ரெகுலர் டோனர்ஸ். சூரக்குடி கும்பாபிஷேகத்தை சிறப்புடன் நடத்தியவர். பிஎன்ஐயில் ஆக்டிவ் மெம்பர். ஃப்ளாட் ப்ரமோட்டர் அசோசியேஷனில் செக்ரட்டரியாக அம்பத்தூராவடி பிரான்ச்சுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அண்ணனை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அண்ணன் மேடைக்கு வந்து விட்டார்கள். அண்ணன் மேடை உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்கள் வரவேற்புரை தருக என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டாக்டர் சோம வள்ளியப்பண்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். சிறப்பு பேச்சாளர் மற்றும் பொற்களி கவிஞர், ஆன்மீக பேச்சாளர் வந்திருக்கும் மதிப்புக்குரிய ஐயா திரு சோசோ மீனாட்சி சுந்தரம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இனிதே தொடங்கிய எங்களது பணி 2 ஆண்டுகளும் உங்களுடைய நல் ஒத்துழைப்புடன் இனிதே நிறைவு செய்கின்றோம். நமது துணைத் தலைவர் PL வைத்தியநாதன் அண்ணன், செயலாளர் PLV கணேஷ், பொருளாளர் பாலாஜி ராமநாதன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், அவர்தம் ஆட்சிமார்கள் அனைவருக்கும் மற்றும் எனது மனைவி, பிள்ளைகள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது சங்கத்தின் செயற்குழு கூட்டமும் முறையே 2 மாதங்களுக்கு ஒரு முறை சிறப்பாக நடைபெற்றது. இதில் அனைத்து செயற்குழு உறுப்பினர்களும் அவர்தம் குடும்பத்துடன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கி எங்களது நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற உதவியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இந்த கிருஷ்ணசாமி காலேஜுக்கு நமக்கு சிறப்பாக இருந்து இந்த ஆடிட்டோரியத்தை வாங்கி கொடுத்த லேனா காசிநாதன் அவர்களுக்கும், கிருபாகரன் அண்ணன் என்னுடைய வள்ளியப்பன் என்னுடைய நண்பர், அவருடைய சம்பந்தி, அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இச்சங்கத்தின் சிம்லா குழுமணாலி டூரில் மூலம் எனக்கு அறிமுகமான உடன்பிறவா சகோதரர் PL வைத்தியநாதன் அவர்களை 2 ஆண்டுகள் சங்கத்தில் நடந்த அனைத்து நிகழ்விற்கும் எங்களுடன் தோளோடு தோள் கொடுத்து சிறப்பித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இனி வரும் ஆண்டுகளிலும் புதிய தலைவர் வைத்தியநாதன் அண்ணன் தலைமையில் நடக்கும் அனைத்து ட்ரஸ்டின் செயல்பாடுகளுக்கும் உறுதுணையாக இருப்பேன்.
என்னுடன் பணியாற்றிய டைனமிக் செயலாளர் PLV கணேஷ் எந்த ஒரு நிகழ்ச்சியையும் திறன்பட கையாண்டு எங்களது விழாக்கள் சிறப்பாக நடத்துவதற்கு அவர்தம் குடும்பத்துடன் மற்றும் அலுவலக பணியாளர்களுடன் இணைந்து செயலாற்றியதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சங்கத்தின் சார்பாக ஏட்டுக்கல்வி நடத்துவதற்கு இடம் கொடுத்து இன்று வரை ஒத்துழைப்பு அளித்து வருகின்றார்கள். இதற்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நமது சங்கம் ஆரம்பித்த நாளிலிருந்து எந்த ஒரு பதவிக்கும் ஆசைப்படாமல் சேவை செய்வதையே முதன்மையாக கொண்ட பாலாஜி ராமநாதன் அவர்களுக்கு நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பொருளாளராக பதவியேற்று வரவு செலவு கணக்குகளை மற்றும் அனைத்து வேலைகளையும் உறுதுணையாக நின்று பணி ஆற்றியமைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது பணி சிறக்க தங்கள் அனுபவத்தின் மூலம் சிறந்த ஆலோசனைகள் வழங்கிய எங்கள் கைகளை பிடித்து கூட்டிச் சென்ற திரு SP சிங்காரமண்ணன் அவர்கள், திரு லேனா காசியானன் அவர்கள், திரு PL வள்ளியப்பனன் அவர்கள், திரு PL வைரவணன் அவர்கள், டாக்டர் பழனியப்பனன் அவர்கள், M சுந்தரமண்ணன் அவர்கள் மற்றும் முன்னாள் தலைவர்கள் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களது சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இந்த மீட்டிங் நடந்துட்டு இருந்த எல்லா மாதத்துலேயும் எங்களுக்கு பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ண சோமுவுக்கும் அருணுக்கும் இந்த இடத்துல நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்கவுங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து EC மெம்பர்ஸ்க்கும் ப்ளஸ் அருண் அண்ட் தென் அருணும் நம்ம சோமுவும் EC மெம்பர் தான் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் அட்ராக்ஷனோட இருந்து ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அவங்களுக்கெல்லாம் எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்க சங்கத்தில் பெரிய ஒரு பொறுப்பு வர்றதற்காக நன்றி. அனைவருக்கும் நன்றி. நம்ம செக்ரட்டரி திரு PLV பழனியப்பன் கணேஷ், ஊர் ஒழகம்பட்டி, இலியாற்றங்குடி பட்னசுவாமி கோயில், மனைவி பிரியதர்ஷினி நெருக்குப்பை, மகன் கிருத்தன் வள்ளியப்பன் ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் 3rd year MBBS படிக்கிறாரு, மகள் மீனாட்சி ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் அட் VIT, பிஸ்னஸ் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு சைன்போர்ட் மேனுஃபேக்சரிங், பில்டிங் எலிவேஷன்ஸ் மற்றும் எக்ஸிபிஷன் ஃபேப்ரிகேஷன் செய்து வருகிறார். இந்த பிராண்ட் நேம் Junction 1. He is also the current Secretary of Chennaival Ulagambatti Nagarthar Sangam for the 2nd term. He is an active member of Nagarthar Chamber of Commerce. He is into BNI, Thai and also committee member of prestigious Cosmopolitan Club. கார்ப்பரேட் ஸ்டைலில் ஒரு ட்ரஸ்ட்டை நடத்த முடியும்னு நிரூபித்தவரே உங்கள் கைதட்டுகளோடு அவர் உரையை ஆரம்பிக்க இருக்கிறார். இன்றைக்கி வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எங்கள் சிங்காரம் ஐயா, டாக்டர் சோம வள்ளியப்பண்ணனை, இன்னும் நம்ம கொஞ்ச நேரத்தில் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிற சோசமி ஐயா, எல்லாருக்கும் வணங்கி இந்த நிகழ்வை ஆரம்பிக்க விருப்பப்படுறேன். இங்கே வந்திருக்க எல்லா மெம்பர்ஸ்க்கும் வாங்க, வணக்கம். எங்கள் டீம் வந்து 2nd July 2023 எங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. இங்கே தான் ஏற்ற மாதிரி டவர்ஸ் கிளப்பில். சரியாக இப்போது 2 வருஷம், இந்த ஜூலையோட 2 வருஷம் 24 மாதம் ஆச்சு. நாங்கள் கண்டிப்பாக சிறப்பாக பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன். உங்கள் கைதட்டல்கள் தான் அது எவ்வளோ நல்லா இருந்ததுன்னு சொல்லணும். ஸோ இந்த 24 மாதத்தில் 27 ஈவெண்ட் பண்ணியிருக்கோம். 2 விளக்கு பூஜை நம்ம அண்ணா நகர் ஸ்ரீ பிடாரி மாகாளி அம்மன் கோயிலில் ஒரு 100 பேர் கலந்துக்கிட்டு இருப்பாங்க 2 வருஷமே. 2 மகர நோன்பு, நம்ம செட்டியார்களில் ரொம்ப ஸ்பெஷல் வந்து மகர நோன்பு, அதுவும் ஸ்ரீ பிடாரி அம்மன் மாகாளி அம்மன் கோயிலே பண்ணோம், ராஜாமணி ஆட்சி உதவியோட. அதுவும் நல்ல நிறைய ஆள் வந்தாங்க, நம்ம பிரசாதம் கொடுத்துருந்தோம். 2 சங்காபிஷேகம் பண்ணியிருக்கோம் சந்திரமௌலீஸ்வரர் கோயிலோட, நம்ம ராமசாமி ஹெல்ப்போட. 2 மெகா ஈவெண்ட் எங்கள் டேர்மில். 2 பிள்ளையார் நோன்பு வந்தது. 18th December 2023, January 20 இந்த வருஷம், லாஸ்ட் இயர் 2024 ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தோம். சின்னசாமி முகப்பேர் சின்னசாமி கல்யாண மண்டபத்தில் 2 ஈவெண்ட்டுக்குமே வந்து 950 1000 பேரும் வந்திருந்தாங்க. எந்த ஒரு சாப்பாடோ இல்லை எதுவுமே குறையாமல் ரொம்ப நீட்டாக அழகாகவும் பண்ணி முடிச்சிருந்தோம். 2 மாசி மகம் நம்ம பேர்ல் ஸ்ட்ரீட்லேருந்து போகிறதுக்கு 24ல் 3000 ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுத்தோம். 25ல் 4000 ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுத்துருக்கோம் மாணிக்கண்ண ஹெல்ப்போட. ஸ்போர்ட்ஸ் நகரத்தார்கள் இந்த முறை இந்த நிறையா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பண்ணாங்களோ எல்லா இதுலேயும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் ஆஸ் அ அண்ணா நகர் நகரத்தார் ட்ரஸ்ட் சார்பாக.
என்பிஎல் நகரத்தார் ப்ரீமியம் லீக் 2023 சென்னையில் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போனோம். 2024 வந்து காரைக்குடியில் நடந்தது குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருந்தோம். இந்த வருஷமும் ஒரு டீம் தயார் பண்ணியிருக்கோம். அடுத்த வாரத்துக்கு நடக்குது திருவொற்றியூரில். செஸ் டோர்னமெண்ட் ஆதம்பாக்கம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. 18 பார்ட்டிசிபெண்ட் கூட்டிகிட்டு போயிருந்தேன். 6 பேர் மெடல் வின் பண்ணியிருந்தோம். அம்பத்தூர் பேட்மிண்டன் டோர்னமெண்ட் நடத்தியிருந்தாங்க. அம்பத்தூர்லேருந்து நம்ம 2 டீம், பாய்ஸ் டீம் ஒன்றும் ஒரு கேர்ள்ஸ் டீம் ஒன்றும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். பாய்ஸ் டீம் நாங்கள் ஒரு 3 ரவுண்டு வரைக்கும் முன்னேறி சென்றோம். கேர்ள்ஸ் டீம் ரன்னர் அப் ஜெயித்தோம். மெமரபிள் டூர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது அறிவோம்னு ஷிரடி நவம்பர் 23 ஒரு 37 பேர் கூட்டிகிட்டு போயிட்டு ஷிரடி, சனி சிங்காப்பூர், 2 ஜோதிலிங்கம், திருகம்பேஸ்வரர், நாசிக், கிருகணேஸ்வரர், எல்லோரா ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போயிட்டு வந்தேன். டிசம்பர் 2023 2 நைட் ஸ்டே கேரளா காந்தலூர் 59 பேர் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருந்தோம். ஃபெப்ரவரி 2024 1 டே ட்ரிப் மயிலம், திருவக்கரை, திருவெண்ணைநல்லூர் 35 பேர். ஜூன் 2024 நடுபழனி, பஞ்சவடி, சிதம்பரம், பிச்சாவரம் 37 பேர் கூப்பிட்டு போயிட்டு வந்தேன். ஆகஸ்ட் 2024 குற்றாலம் 2 நைட் ஸ்டே வைத்தியன் ஹெல்ப்போட 35 பேர் கூட்டிகிட்டு போயிட்டு சிறப்பாக போயிட்டு வந்தாங்க. டிசம்பர் 2024 திருவண்ணாமலை கிரிவலம் போனோம். கிரிவலம் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து ஆதி திருவரங்கம், மேல்மலையனூர் இதெல்லாம் பார்த்துட்டு 35 பேருக்கு போயிட்டு வந்தாங்க. மார்ச் 2027 ஒரு இன்டர்நேஷ்னல் டூர் போடலான்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் இருந்த பர்மாவுக்கு 44 பேர் தலைவரும் உபத்தலைவரும் தலைமையில் ரொம்ப பிரமாதமாக போயிட்டு வந்தாங்க. அப்புறம் மார்ச் 2025 தேங்க்ஸ் டு எங்கள் மாமா நெற்குப்பை டீமோட சேர்ந்து ஒரு மெடிக்கல் கேம்ப் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதில் நம்ம இதுலேருந்து நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஏப்ரல் 14 இந்த ஏட்டுக்கல்வி அண்ணாநகர் சாப்டர்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். 23 பிள்ளைங்க இப்போ இருக்கிறாங்க. 3 கிளாஸ் முடிஞ்சிச்சு. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அது வந்து நகரத்தார் வேர்களை தேடின்ற அமைப்போடு சேர்ந்து நம்ம அண்ணாநகர் சாப்டர்னு நடத்திட்டு வரோம். நம்ம இதில் ஒரு 7-8 ஆட்சிங்க வந்து அதை பிரமாதமாக நடத்திட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் ஃபண்ட் ரைசிங்காக 2 சிட்டு நடத்தினோம். எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி 12 ஈஸி மீட்டிங் எவ்ரி ஆல்டர்னேட் மந்த்ஸு. மோஸ்ட் ஆஃப் த ஈஸி மீட்டிங் வந்து வித் ஃபேமிலியோட. இந்த டீம் வந்து ஒரு யூனிட்டாக செயல்பட்டோம். அதுக்கு பாண்டிங் வந்து இந்த ஒன் ஆஃப் த ஃபேமிலி மீட்டிங்ஸ்னு நான் நம்புகிறேன். ஒருத்தர் பயங்கர ஃபேமிலி ஆகிட்டாங்க. ஸோ அதனால் பயங்கர ஹெல்ப், பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தது. ஸோ இவ்வளவு நடக்க முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் எவ்ரி மந்த் ஒரு ஈவெண்ட்டுங்கிற மாதிரி கணக்கில் நாங்கள் பண்ணதுக்கு வந்து என்டையர் நாங்கள் 30 பேர் இருக்கிறோம். 25 ஈசி மெம்பரும் 5 ஹான்ரி மெம்பரும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க எல்லா விதத்துலேயும். ஸோ இந்த இடத்துல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இதை முடிச்சிருக்கோம் 2 வருஷம் அப்படின்னா இவங்க எல்லாரையும் மனமாற தேங்க் பண்ணுறேன். எங்கள் தலைவர் கண்டிப்பாக அவர் எப்படி தேங்க் பண்ணாமல் விடுறது? ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஏம் ஹை, ஏம் பிக். தம்பி ஏதாவது சின்னதாக பண்ணுவோமா? இல்லை, நம்ம ராஜமொழி டைப் தான். என்ன பண்ணாலும் பெருசாக பண்ணுவோம். அது பின்னாடி வந்து புஷ்ஷும் பண்ணி விட்டுருவார். ஸோ இங்கே நடந்த பெரிய பெரிய ஈவெண்ட்டுகளுக்கு தலைவர் தான் காரணம். அவர் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க ஒர்க்கு டெலிகேஷன் பண்ணுவாங்க. அவங்களே எல்லாத்துலேயும் இல்லாமல் பிரித்து கொடுத்துட்டு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துருவாங்க. ஸோ அது ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன். தலைவர் தேங்க்யூ. ட்ரெஷரர் திரு பாலாஜி ராமநாதன் அவர் தேவகோட்டை. உங்களால் நான், என்னால் நீங்கள் 2 பேரும் இப்படி தான் உள்ளே வந்தோம் இந்த டேர்மில். தம்பி நீ வர்றதுனா நான் எடுக்கிறேன், அண்ணே நீங்கள் வந்தால் நான் எடுக்கிறேன் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து தான் எடுத்தோம். நிறைய அண்ணன் சொன்ன மாதிரி ஷோல்டர் டு ஷோல்டர் ஒர்க் பண்ணணுமா, ஆன் த ரோடு போகணுமா, நான் வரேன், நீ சொன்னால் போதும், உடனே எங்கே வேணால் போகிறேன். அண்ணனுக்கு பைக் ஓட்டுறது ரொம்ப இஷ்டம். சென்னை வந்து இங்கே அம்பத்தூரில் ஆரம்பித்து ஈசிஆர் வரைக்கும் எங்கே வேணால் போவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணே. அப்புறம் சத்தமே இல்லாமல் ஒருத்தர் வேலை பார்ப்பார், பிஹைண்ட் த சீன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து எங்கள் விபி உபத்தலைவர் வைத்தியண்ணே. அண்ணே தேங்க்யூ ஸோ மச். எங்கள் பிரசிடெண்ட் நிறைய இடங்களில் இருப்பிருக்கிறீங்க. பாலாஜி எனக்கு பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. ஐ டோன்ட் திங்க் வி வுட் ஹவ் டன் வாட் வி ஹவ் டன் வித்தவுட் யூ. அப்புறம் ஏற்கனவே தலைவர் சொன்னது தான், 2 முக்கியமான ஆளுங்களை தேங்க் பண்ணியே ஆகணும். ஒன்று வந்து சோமு, இன்னொன்று வந்து அருண்.
என்னை பொறுத்த வரைக்கும் சரி எல்லாமே ஒரு ஜாலியாக பண்ணால் தான் நல்லா பண்ண முடியும். இவங்க 2 பேர் இல்லைன்னா எங்களோட ஈஸி மீட்டிங் ஃபன்னாகவே இருந்திருக்காது. ஸோ இன் தட் வே மை மினிட் மேன் சோமோ அண்ட் மை ஒர்க் மேன் அருண், தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் அருண் அண்ட் சோமோ. ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிட்டினா நல்லா பலத்த கைகட்டல் கொடுக்கலாம் 2 பேருக்கும். நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு. அடுத்து வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் இவ்வளோதான் கலந்துக்கிட்டேன்னா எனக்கு ஸ்போர்ட்ஸ் விங்குக்கு ஒரு ஹெட் ஒருத்தர் இருக்கார். இன்னைக்கு கிரிக்கெட் விளையாண்டுட்டு வந்துகிட்டே இருக்கிறார். மருதேஷ் நெருக்குப்பை சேர்ந்தவர். அவன் தான் வந்து ஸ்போர்ட்ஸில் எல்லா லீடும் இதை பார்த்துக்கடா நீ பண்ணிடா அப்படின்னா அவன் எல்லாமே பண்ணி கொடுத்தான் எனக்கு. அப்புறம் நம்ம மோகன் அண்ணன் ஏதாவது ஒரு போஸ்டரில் அனுப்பணும், ஒரு ரெக்கார்டு வெளியில் அனுப்பணும்னா எனக்கு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. தம்பி லெட்டர் ரெடியா, அனுப்பிச்சிடலாமா, போயிடுச்சா அப்படின்னு. அண்ணே மோகன்னே தேங்க்யூ ஸோ மச். எங்கே இருக்கிறீங்க, இருந்தால் ஒரு நிமிஷம் எந்திரிச்சுட்டான். இன்றைக்கும் கடமையாக ரிசப்ஷன் அவங்க தான் பார்க்குறாங்க. மோகன் அண்ணே தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எங்கள் மாமனார் பிஎல் வைரவன் நெருக்கு போய் எங்கள் பெரிய ஈவெண்ட் மெகா ஈவெண்ட்டுக்கெலாம் நான் வந்து உட்கார்றேன் முன்னாடி அப்படின்னு ரிசப்ஷனில் உட்காந்துட்டு மகமையோ கலெக்ஷனோ அவங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சா யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ தேங்க்யூ மாமா. அப்புறம் ஏட்டுக்கல்வின்னு சொன்னேன்ல, இவங்களை தேங்க் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா நான் கிட்ட இருந்து பார்க்குறேன் அவங்க எஃபர்ட்ஸு. 8 பேர், ஏகமை ஆச்சி, சாந்தி ஆச்சி, விஷாலாட்சி ஆச்சி, முத்துவள்ளி ஆச்சி, வள்ளிக்கன் ஆச்சி, சீதா சோமு, ராஜி ஆச்சி, அப்புறம் எங்கள் வீட்டுக்காராச்சி பிரியா. அதை சொல்லலை நான் வீட்டுக்கு போக முடியாதுல்ல. ஸோ உங்கள் எல்லாருக்கும் மிக மிக நன்றி. அப்புறம் இன்றைக்கி என் கூட இருந்து இந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக பண்ணி நான் பார்த்துக்கிறேன்டா வேலை நீங்கள் போய் நில்றா முன்னாடி அப்படின்னு உட்காந்துருக்க நடராஜண்ணே தேங்க்யூ ஸோ மச் அண்ணே. அப்புறம் என்னை ரொம்ப அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ண என்னோட பொண்ணு மீனா. அப்புறம் கண்டிப்பாக என்னோட அப்பா இன்னைக்கு இல்லை, ஊரில் இருக்காங்க. அதாவது எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நான் எங்கே இருக்கிறேனோ அதுக்கு அவங்க மட்டும்தான் காரணம். எனக்கு முன்னாடி ஒரு ரோல் மாடலாக எல்லா பாரையும் ஹையாக செட் பண்ணிவிட்டு அதை வந்து என்னை ஈஸியாக தாண்டறதுக்கும் பின்னாடி இருந்து என்னை இயக்கிக்கிட்டு இருக்க என்னோடய அப்பா அம்மாவுக்கு இங்கே நன்றி சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்புறம் கண்டிப்பாக என்னோடய ஸ்டாஃப்ஸ் ராம் குமார் சார், என்னோடய பேக் அண்ட் டீம் 2 மேடம் ஆஃபீஸில் டேட்டா செக்கிங் எல்லாருக்கும். ஸோ இவங்க எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. அண்ட் ஐ விஷ் த நெக்ஸ்ட் டீம் a successful term. சங்கத்தின் நிதிநிலை அறிக்கையை கூட்டத்திற்கு சமர்ப்பிக்க பாலாஜி ராமநாதன் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அறிவு இருக்கும் இடத்தில் அடக்கம் இருக்கும், அன்பு இருக்கும் இடத்தில் கருணை இருக்கும். இவை அனைத்தும் ஒருங்கே அமைய பெற்றவர் அண்ணன் பாலாஜி ராமநாதன். எளிமையாக இருப்பதும் இயல்பாக பழகுவதும் பாலாஜி அண்ணனிடம் நான் வியந்த ஒன்று. பேச்சில் பாசாங்கு இருக்காது, எண்ணத்தில் கலப்படம் இருக்காது. அண்ணன் வந்து தேவகோட்டையை சார்ந்த இரணிக்கோயிலை சார்ந்தவர். 2 மகன்கள். மூத்தவன் அரவிந்த் இன்ஜினியரிங் கிராஜுவேட், பெங்களூரில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். 2வது மகன் சுவாமிநாதன் சிஏ ஆர்டிகல்ஷிப் பெங்களூரில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணனுடைய பிஸ்னஸ் வந்து அரவிந்த் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அம்பத்தூரில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அண்ணா நகர்த்தார் சங்கத்தில் ஆரம்பத்திலிருந்தே ஒரு ஆக்டிவ் மெம்பர். அண்ணனுடைய பங்கு இல்லாமல் எந்த விழாக்களும் நடப்பதில்லை. பழனி ஆண்டவரில் மிகுந்த பக்தி கொண்டவர். அவருடைய தொண்டு மீண்டும் என் சங்கத்திற்கு தேவை என்று கூறி அண்ணன் அவர்களை நிதிநிலை அறிக்கை சொல்ல அன்போடு அழைக்கிறோம். சிவான டீம் எங்ககிட்ட ஒப்படைச்ச கேஷ் 2021-23 38,500 அன்றைக்கி கேஷ் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அன்றைக்கி பேங்க்கோட டெபாசிட் அமௌண்ட் இருந்தது 2021-23 5,17,000. 2021-23 பேங்க் பேலன்ஸ் 1,90,970. இன்னைய டேட்டில் பேங்க் பேலன்ஸ் 1,35,650 இன்னைக்கு பேங்க் டெபாசிட் இன்னையோட பேங்க் டெபாசிட் இன்னைக்கு மெச்சூர்ட் ஆகி எல்லாம் இருக்குது 7 lakhs. 2023-25
பேங்க் பேலன்ஸு 2,62,750 ரூபா. ஆமாம், எல்லாம் வர்றவங்க அதை விட நல்லா செய்வாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதாவது அண்ணன் சொன்னது வந்து பேங்க்கில் கொடுத்த பணமும் நாங்கள் அதில் கை வைக்கல, கம்மி பண்ணல, ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். எஃப்டியும் அப்படியே அதை கொஞ்சம் நாங்கள் ஒரு 20,000 ஆட் பண்ணி அதை டபுள் பண்ணி அப்படியே எப்படியா வச்சுருக்கோம். கையில் எங்களுக்கு கொடுத்ததை விட 2 times 3 times கேஷ் அதிகமாக, இந்த செலவெல்லாம் போக அதிகமாக கேஷ் வச்சு தான் அடுத்த டீமுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ணாநகர் நகர்த்தார் ட்ரஸ்ட் சிறப்பு சாதனையாளரை கௌரவித்தல். நம் சங்கத்தின் முன்னாள் தலைவரை அறிமுகப்படுத்த நான் இங்கே வரவில்லை, அன்புடன் அழைக்கவே வந்துள்ளேன். நம்ம சிங்கார் அண்ணன் வாசுகி ஆட்சி என்றால் அவர்களது தர்ம சிந்தனை தான் முதலில் வரும். கடையேழு வள்ளல்கள், வள்ளல் அழகப்பர், ராஜச அண்ணாமலை செட்டியார் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வரிசையில் மிக சிறந்த கொடையாளர், கல்விக்கு அள்ளி தரும் வள்ளல், முதியோர் நலம் காக்கும் மூத்தவர், தேவை உள்ளவர்களுக்கு முதியோர் உதவி தரும் நல்லவர், பள்ளிகளுக்கு கட்டடங்கள் கட்டித்தரும் பண்பாளர், ஆயிரக்கணக்கான கல்லூரி மாணவர்களுக்கு ஃபீஸ் கட்டும் கனிவானவர். மொத்தத்தில் நம்ம செட்டியார்களின் கொடைத்தன்மையை மீண்டும் எடுத்துக்காட்டும் எங்கள் ஐயா எஸ்பி சிங்காரம் செட்டியார். இன்று நம் அண்ணாநகர் சங்க ட்ரஸ்ட் சிறப்பு சாதனையாளர் கௌரவ விருதை ஏற்க எஸ்பி சிங்காரம் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களை கௌரவப்படுத்த தலைவர் ஜிவி அண்ணனை அழைக்கிறோம். மெமெண்டோ வழங்க செக்ரட்டரி PLV கணேஷ் மற்றும் ட்ரெஷரர் பாலாஜி அண்ணனை அழைக்கிறோம். என்னை இதில் கௌரவப்படுத்துவதில் மிக்க நன்றியுடன் இருக்கிறேன். எனக்கும் கடந்த 15 வருடங்களாக பார்க்கின்சன் என்ற நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் ஆக்டிவாக இருக்க முடிகிறது. மூளையையும் உடலையும் சரியாக வைத்துக் கொள்வதற்காக தினந்தோறும் உதவி செய்கிறேன். மைண்டில் பிஸ்னஸ்களுக்காக வேலை பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த பார்க்கின்சனில் வந்து எல்லா பார்ட்ஸையும் அஃபெக்ட் பண்ணுவோம். அப்படி இருந்தும் இந்த வயசுலையும் விடாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன். என்னை பற்றி அதிகமாக கொஞ்சம் சொல்ல முடியல. நான் சொல்லுவதை எனக்கு தம்பி மனைவி விசாரிச்சு கூறுவார். விசாரிச்சுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 10 நிமிட மணித்துளிகள் திரு சிங்காரம் ஐயாவின் எண்ணங்கள் என் வாயிலாக. உங்களில் நிறைய பேருக்கு என்ன தெரியும், நான் உங்களில் ஒருத்தர். அதனால் என்னுடைய கடந்து வந்த வாழ்க்கை அனுபவங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து கீழச்சோப்பேட்டில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். 10th ஸ்கூல் ஃபஸ்ட் வந்தேன். அதுதான் அன்னைக்கு எனக்கு சம்பாதிக்கக்கூடிய பணமாக இருந்தது. அதாவது கல்வி தான் நமக்கு முக்கியன்றதில் நல்லா படித்தேன். அதுக்கப்புறமா கடவுளோட கருணையாலையும் பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தாலையும் நான் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தேன். ஆனால் எனக்கு வந்து மெக்கானிக்கல் படிக்கணும்னு தான் ஆசை. அப்போ இருந்த குடும்ப சூழ்நிலை காரணமாக கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்ன்றதுனால கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். ஆனால் அதுதான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய லெவலில் என்னை உயர்த்தும்னு அன்றைக்கி எனக்கு தெரியலை. அதுக்கப்புறமா கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்து தமிழ்நாடு ஃபுல்லாக வேலை தேடினேன், கிடைக்கவே இல்லை. ஒரு தைரியமாக அப்போல்லாம் வந்து இந்த பாபா அட்டாமிக் அணுமின் சக்தி ரிசர்ச் சென்டர் இருக்கும்ல, அங்கே இன்டர்வியூ கூப்பிட்ருந்தாங்க. அங்கே எப்படின்னா இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணோன்னா தான் நமக்கு 500 ரூபாய் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு பணம் வேணும் அங்கே போகிறதுக்கு, ட்ரெயினில் போகிறதுக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு ஸ்கூலில் முன்னாடி படித்த சீனியர் ஒருத்தர் ரங்கராஜன் பேர், அவர் அங்கே பாம்பேயில் இருந்தார். அவர் இருக்காருன்ற தைரியத்தில் அவர்கிட்ட பேசிட்டு நான் என்ன பண்ணேன், பக்கத்து வீட்டில் எங்கள் ஆத்தா கடன் வாங்கி 500 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 500 ரூபாயை எடுத்துக்கிட்டு பாம்பே போயிட்டேன். அப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் பட் பணம் கொடுப்பாங்கல்ல, அதுக்காக போய் அதில் வந்து 300 ரூபாய் செலவு ரயில் பயணத்துக்கு, 200 ரூபாய் கை செலவுக்கு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அங்கே வந்து இன்னொருத்தர் அந்த ஒரு வீடு எடுத்து 4 பேர் தங்கியிருந்தோம். அதில்
இன்னொருத்தர் வந்து வெங்கட்நாதன் பேர். அவர் ரொம்ப அன்பாக என்னை நடத்தினாங்க. நீ கவலைப்படாத சிங்காரம், உனக்கு எப்படியாச்சும் நான் உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு ஒரு தைரியம் கொடுத்தாங்க. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே 1-2 வாரத்தில் எனக்கு வேலையும் வாங்கி கொடுத்துட்டாரு. அங்கே வந்து ஒரு சின்ன கெமிக்கல் கம்பெனி தான். அதில் 300 ரூபாய் மாத சம்பளத்துக்கு நான் வேலைக்கு சேர்ந்தேன். 6 மாதம் அங்கே வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ரோம் அண்ட் ஹேஸ்ன்னு ஒரு அமெரிக்கன் கம்பெனி வந்து இந்தியாவில் அவங்களோட பிரான்ச்சை ஓப்பன் பண்ணாங்க. அதில் 5 பேரை செலக்ட் பண்ணாங்க. அதில் நானும் ஒருத்தன். அதில் வேலை கிடச்சிருச்சு. அப்புறம் 4 வருஷமாக அந்த 4 வருஷம் அதில் கடுமையாக பணியாற்ற நிறைய அனுபவம் கிடச்சிச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இண்டஸ்ட்ரீஸில் தான் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா 4 வருஷம் வேலை பார்த்து தைரியமாக நான் என்ன நினச்சேன், ஒரு நம்ம வந்து குல வழக்கப்படி நம்ம தொழில் செய்கிறவங்க தான். அதனால் கண்டிப்பாக நம்மளும் எப்படியாவது ஒரு சிறு தொழிலாச்சும் ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் என்னோடய மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போ தான் வந்து இந்த கம்பெனி 4 வருஷம் வேலை பார்த்த கம்பெனியில் நல்ல சம்பளம். ஆனால் புதுசாக ஒரு கம்பெனி, சின்ன கம்பெனி ஓப்பன் பண்ணாங்க. அங்கே எப்படின்னா அதை வந்து நம்ம தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், மிஷின் எரெக்ஷன் பண்ணணும், மேனேஜ்மெண்ட்டும் பண்ணணும். நம்மக்கிட்ட முழு பொறுப்பையும் கொடுத்தாங்க. ஆனால் தைரியமாக அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் நம்ம கற்றுக்க முடியும். சும்மா மற்றவங்க வேலை பார்த்தே இருக்கிறத விட நம்ம முழு பொறுப்பை எடுத்துக்கிட்டா கற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை தைரியமாக எடுத்துக்கிட்டதுனால என்னால் சிவில் அண்ட் மேனேஜ்மெண்ட்டு, மெக்கானிக்கல் எல்லா துறையிலையும் நான் வந்து நல்லா கற்றுக்கிட்டேன். எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா லீவுக்கு சென்னை வந்தப்போ 1976 வலசரவாக்கத்தில் ஒரு ஷெட்டை வாடகைக்கு எடுத்து ஒரு பிவிசி பைப், அந்த கேபிள் தயாரிக்கக்கூடிய தேவையான ஒரு முக்கிய மூலக்கூறை வந்து கண்டுபிடிச்சேன். அது வந்து நல்ல ஃபஸ்ட் டைமே வந்து கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. சரி, நான் அதை எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா 1-2 கம்பெனி பார்த்தேன். அதில் ஒரு பெரிய 2 கம்பெனிகள் வந்து கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறோம், நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னதுனால அது உற்சாகத்தில் நானும் அதை செஞ்சேன். ஆனால் அந்த மாதிரி எடுக்கவே எனக்கு 1 வருட காலம் ஆகிடுச்சு. சரி, நான் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த கம்பெனிக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் இப்போ இதை சப்ளை பண்ணுறதே நிறுத்திட்டோம், இல்லை நாங்கள் இதை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அது என்னோடய லைஃப்பில் பெரிய இந்த தாக்கத்தை ஏற்படுத்து. ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன், ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியல, திருப்பி வேலைக்கே போயிடலாமா அப்படின்னு அந்த நேரத்தில். ஆனால் தைரியம் இருந்துச்சு. ஏன்னா நான் பாம்பேயில் வேலை பார்த்தனால எனக்கு ஹிந்தி தெரிஞ்சதுனால டெல்லிக்கு போனேன். டெல்லியில் 2-3 வியாபாரிகளை பார்த்தேன். அவங்கக்கிட்ட ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட என்னோடய ப்ராடக்டை கொடுத்தேன். அப்போ அது வந்து வெற்றிகரமாக அமைஞ்சிச்சு. சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டும் எனக்கு நிறைய கிடச்சிச்சு. அதன் அடிப்படையில் அப்புறம் இன்னொரு கம்பெனி ஆரம்பித்தோம். அந்த நேரத்தில் இந்தியாவில் வந்து நம்ம இந்திய அரசாங்கம் வந்து பாண்டிச்சேரியில் ஃபேக்ட்ரி ஆரம்பித்தா டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குதுன்னு சொன்னதுனால நாங்கள் பாண்டிச்சேரியில் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஒன்று ஆரம்பித்தோம். அதுக்கு அடுத்தது அதுலேயும் நல்ல எங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சு. 2000 ஆண்டு, அதாவது என்னுடைய வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனை என்றே சொல்லலாம். அது வந்து 2000 ஆண்டு. அப்போது நாங்கள் வந்து எஸ்வி அறக்கட்டளையை நிறுவினோம். இதற்கு நிறுவதற்கு முக்கிய காரணம் என்னென்னா, தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்க வேளாண்மை செய்தற் பொருட்டு அப்படின்னா, உழைத்து பணத்தை தேடி தேடிய பணத்தை தக்காருக்கு கொடுத்து செய்வதே அறம், கொடுப்பதே அறம்ன்ற எண்ணம் வந்து என் மனசில் பதிஞ்சது தான் இந்த அறக்கட்டளை உருவாகிறதுக்கு முக்கிய காரணம். அந்த அறக்கட்டளை மூலமாக நிறைய விஷயங்கள் செஞ்சேன். அதில் 1-2 மட்டும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம ஊரை சுற்றி இருக்க கிராமங்களில் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. ஆனால் அதில் நல்லா சொல்லித்தர பள்ளிக்கூடங்களில் கட்டடம் பற்றாக்குறை இருந்ததுனால கட்டடங்கள் கட்டி கொடுத்தோம், கழிப்பிட வசதிகள் செய்து கொடுத்தோம். அதே மாதிரி வேலப்பஞ்சாவடியில் எஸ்வி அறக்கட்டளை மூலம் கட்டி கொடுத்தோம். எஸ்வி அறக்கட்டளை மூலம் ஒரு கட்டடம் கட்டினோம். அதை கூட என்னுடைய 60வது வயது பிறந்த நாள் அன்னைக்கு வந்து பிள்ளைகள்லாம் யூஎஸில் இருந்ததுனால அந்த விழாவை கட்டிட திறப்பு விழாவாகவே ஆரம்பித்தேன். அதில் வந்து ஸ்கில்லிங் ஆரம்பித்தோம். ஸ்கில்லிங்னா என்னென்னா, 10th and +2 ஃபெயிலான பிள்ளைங்களை வந்து படிக்கவே மாட்டேன், நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிற பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட், கார்பெண்டிங், பியூட்டிஷியன், மெக்கானிக்கல், அந்த மாதிரி என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை சொல்லி கொடுத்து டெவலப் பண்ணோம். அதில் 3 பிள்ளைங்க ஹோண்டா கம்பெனியில் மெக்கானிக்கல் வேலைக்கு செலக்ட் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி காரைக்குடியில் கோல்டன் சிங்கார் ஹோட்டல் இருந்தது இல்லையா, அதில் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கு ஆனந்த தீபாவளி
மற்றும் கோல்டன் சிங்கார் விருது வழங்கி கௌரவப்படுத்தினோம். அப்புறம் கிராமப்புறங்களில் ஜாலிஃபோனிக்ஸ் முறையிலான இங்கிலீஷை கற்றுக் கொடுத்து வழி செஞ்சோம். அதே மாதிரி மலைவாழ், அதாவது ஜார்க்கண்டில் இதை கண்டிப்பாக சொல்லணும், ஜார்க்கண்டில் மலைவாழ் மக்கள் வந்து ஸ்கூல் இல்லாமல் ஒரு 10 பேர் ஒரு மரத்தடியில் படிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே நான் ஒரு சமயம் போகிற வாய்ப்பு கிடைத்தது. அப்போ போனப்போ இதை கேட்டப்போ அவங்களுக்கு இடம் வசதி இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனேயே நாங்கள் அங்கேயே இடம் பார்த்து உடனே இடம் வாங்கி கொடுத்து கட்டிடமும் கட்டி கொடுத்தோம். இன்று 250 பிள்ளைகள் அங்கு படித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று இந்த நேரத்தில் உங்களிடம் சொல்லிக்கொள்வதில் பெருமைப்படுகிறேன். சமீபத்தில் அக்ஷயா வித்யாலயா ஆரப்பாக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஆரம்பிக்கப்படுது திரு கோபால் அவர்களால். அது வந்து எப்படின்னா ஒரு 12 கிராமங்கள் சேர்ந்து அது ஒரு குக்கிராமம், ரொம்ப உள்ளே இருக்குது. அதில் அவர் தைரியமாக போய் ஒரு கட்டிடம் கட்டினாங்க. அதை நாங்கள் போய் பார்த்தப்போ எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஒரு கட்டிடம் கட்ட பெரும் தொகையை அழித்தோம். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு பூங்கா, குழந்தைகளுக்கு விளையாட்டு பூங்காவையும் அமைத்து கொடுத்தோம். அதாவது மூணு ஓன் ஸ்கூல் பஸ் வச்சுருக்காங்க. அவங்க 3 பஸ்ஸு வந்து ஓனாக வச்சுருக்காங்க. அப்புறம் 24 hours ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க, ஆம்புலன்ஸ் வச்சுருக்காங்க. பிள்ளைகளுக்கு ஃபுல்லாகவே இங்கிலீஷ் மீடியம், அதாவது மாண்டிச்சரி சிஸ்டமில் அவங்க சொல்லித்தராங்க. அதுக்கடுத்தது இது வந்து படிப்பில் கொஞ்சம் சொன்னது. ஹெல்த் வைஸாக நாங்கள் வந்து குன்றக்குடியில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிராம சுகாதார மையம் அமைச்சிருக்கோம். 8 படுக்கை வசதி உள்ள பிரசவ வார்டு கட்டி கொடுத்து கவர்மெண்ட்கிட்டேயே ஒப்படைச்சிருக்கோம். அதே போல் விராச்சலை கிராமத்தில் உள்ள சுகாதார மையத்தில் நோயாளிகளுக்கு நிழல் கூடம் அமைச்சு கொடுத்துருக்கோம். புதுச்சேரி தஞ்சாவூர் செல்லும் வழியில் வல்லம் என்ற ஊரில் மாணவர் இல்லம் கட்டி தந்துள்ளோம். 300 குழந்தைகள் அங்கு தங்கி படித்துக்கொண்டு பயனடைகிறார்கள். என் வாழ்க்கைக்கு இவ்வளவு அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையுடைய வெற்றிக்கு அர்த்தமே என்னுடைய மனைவி திருமதி வாசுகி அவர்கள்தான். ஏன்னா அவர்கள் வந்து முழு ஆதரவு இல்லைன்னா இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு பெரிய ஆளாக வந்திருக்கவே முடியாது, எல்லாருக்கும் தெரிந்தவராக வந்திருக்க முடியாது. நான் ஒவ்வொரு தொழில் பிஸ்னஸ் பண்ணும்போதும் அறத்து சேவைகள் செய்யும் போதும் எனக்கு பக்கபலமாக செய்யுங்கன்னு சொல்லி சப்போர்ட்டிவாக இருந்தது என்னுடைய மனைவி வாசுகி. அதோடு இல்லாமல் அவர்களை இன்னொரு முக்கிய காரணம் என்னென்னா, நான் வந்து 2000 ஆண்டு தான் எஸ்வி அறக்கட்டளை ஆரம்பித்தேன். அதுக்கு ஒரு முக்கிய தூண்டுதல் என் மனைவின்னு சொல்லணும். ஏன்னா அவங்க 30 ஆண்டு காலமாக கண் பார்வை குறைந்த மாணவர்களுக்கு, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு படிப்பு சொல்லுவாங்க, அப்புறம் ரீடிங் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் போய் எக்ஸாம் எழுதுவாங்க. அந்த மாதிரி 30 வருட காலங்கள் அவங்க செஞ்சாங்க. அதுதான் எனக்கு மிகப்பெரிய தூண்டுதலாக அமைஞ்சிச்சு. நான் இந்த எஸ்வி அறக்கட்டளை ஆரம்பிக்கிறதுக்கு மிகப்பெரிய தூண்டுதல் என் மனைவி திருமதி வாசுகி அவர்களே. அதுக்கடுத்தது என்னுடைய பிள்ளைகள் 3 பேருமே அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்களும் இந்த எஸ்வி அறக்கட்டளைக்கு ஒரு முக்கிய காரணம். ஏன்னா அப்பா நீங்கள் பார்த்து சம்பாரிச்சது, நீங்கள் உங்கள் விருப்பப்படி என்ன வேணால் செய்யுங்க, அதில் எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது. நீங்கள் உங்கள் விருப்பம், உங்கள் மனநிறைவு எங்கு கிடைக்குமோ அதை செய்யுங்கள் என்று பெரும் ஆதரவு கொடுத்ததால் தான் இன்று எஸ்வி அறக்கட்டளை இந்த அளவுக்கு உயர்ந்தது என்றே சொல்ல வேண்டும். இறுதியாக என் குடும்பமான அண்ணா நகர் நகரத்தார் ட்ரஸ்ட், இதில் வந்து நான் ஒரு 15 வருட காலங்களுக்கு முன்பு தலைவராக இருந்தேன். இன்றும் வரை இசி மெம்பராக இருக்கேன். அதில் நான் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன். இசி மெம்பராக இருக்கேன். இன்னைக்கு என்னுடைய குடும்பமே எனக்கு கௌரவப்படுத்தி இந்த விருதை வழங்கினதில் நான் பெருமகிழ்வு அடைகிறேன். அந்த அண்ணாநகர் ட்ரஸ்ட் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள், என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அச்சி, அருமை அருமை. அண்ணன் சொல்லியிருந்தா கூட இவ்வளோ அழகாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே பாட்டு பரிசு கொடுக்கும்போது தலைவர் வெளியே எங்கள் ஊருக்காரரு, எங்கள் பங்காளி அப்படி யாரும் நடத்தக்கூடாது தான் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியிருந்துச்சு. பங்காளிக்காக பாராட்டலை செய்த நல்ல காரியங்கள் என்று நினைத்து வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நாம் கௌரவிக்க இருப்பவர் எழுத்தாளர், சொற்பொழிவாளர், பயிற்றுனர் மற்றும் நிர்வாக ஆலோசகர். 90க்கும் மேற்பட்ட தமிழ் நூல்களும் 5 ஆங்கில நூல்களும் எழுதியுள்ளார். யூ வர்சஸ் யூ புத்தகத்திற்கு ISTD விருது பெற்றவர். தமிழக அரசின் சிறந்த எழுத்தாளர் விருது, கவிதை உறவு, நெய்வேலி புத்தக கண்காட்சி சிறந்த எழுத்தாளர் உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார். எமோஷனல் இன்டெலிஜென்ஸில் PhD பெற்றவர் மற்றும் NLP மாஸ்டர் பிராக்டிஷனராகவும் இருக்கிறார்.
25 ஆண்டுகள் BHEL, பெப்சிகோ, வேர்ல்பூல் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றிய அனுபவம். 2012 முதல் நிர்வாக ஆலோசகராக செயல்பட்டு வருகிறார். 600க்கும் மேற்பட்ட பயிற்சிகள் நடத்தி கார்ப்பரேட், கல்லூரிகள் மற்றும் சமூக அமைப்புகளில் பேசி வருகிறார். ஆனந்த விகடன், குமுதம், தினமணி போன்ற பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சி, யூடியூப், FM ரேடியோ வழியாகவும் தொடர்ந்து மக்களிடம் தனது அறிவை பகிர்ந்து வருகிறார். சென்னை வாசி. மனைவி செல்வலட்சுமி, மகன்கள் சோமையா, கார்த்திகேயன், பேரப்பிள்ளைகள் அனுஸ்ரீ உமையால் மற்றும் சவுந்தரநாயகி சாய்ஜான்வி. இன்று நம் அண்ணாநகர் நகர்த்தார் ட்ரஸ்ட் சிறப்பு சாதனையாளர் கௌரவ விருதை ஏற்க மேடைக்கு அழைக்கிறோம் டாக்டர் சோமவள்ளியப்பன் அவர்களை அன்போடு. அவர்களை கௌரவப்படுத்த தலைவர் GV அண்ணனை அழைக்கிறோம். மொமெண்டோ வழங்க செக்ரட்டரி PLV கணேஷ் மற்றும் பாலாஜி அண்ணனை அழைக்கிறோம்.